சூடித்தந்த சுடற்கொடியே. என்ன மாமியாரே, உங்க புள்ளைய என் கழுத்துல இப்ப தாலி கட்ட சொல்றீங்களா இல்ல நான் சொன்னதை செய்யவா? பாரு ப்ரோ, என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு இன்னமும் நீ பாத்துக்கிட்டு பேசாம தான் இருக்க போறியா? கேஎஸ், இப்ப நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களா இல்லையா? ஏய், யாருக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க? அக்கா, நீ அக்கா இப்படி பண்ற? ச்சே, வாய மூடு. ராணி, நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை. இங்க பாரு, பொம்பளை பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், சப்பு சப்புன்னு அரைஞ்சு தெருவுல கொண்டு தள்ளிடுறேன் பாத்துக்கோ. வாயை கொஞ்சம் மூடுறீங்களா எல்லாரும்? இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க யாரும் நடுவுல வரக்கூடாது. என்னங்க, எனக்கு தாலி கட்டுறீங்களா இல்லையா? முடியாது. முடியாதா? என்கிட்ட முடியாதுங்கிற வார்த்தைய யாருமே சொல்லக்கூடாது. ஏய், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ராணி கிட்ட. ச்சீ, வாய மூடு. ராணியா? ராணி. தம்பி, நீ இந்த பக்கம் வா. தாலி கட்டலைனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நானும் போகட்டும், நம்ம சொந்தக்கார பிள்ளையாச்சேன்னு பொறுமையா போய்கிட்டு இருந்தா ரொம்ப பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த ரூமை விட்டு வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களா? முக்கியமா மீடியா கிட்ட கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நானே கூப்பிடவா? என்ன, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுவேன். அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடவா? என்ன 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 எந்த தைரியத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வெளியே போய் நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யமே மொத்தமா சரிஞ்சு விழுந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த சாம்ராஜ்யத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்க முடியாது. வெறும் 0 தான். அதுக்கு மரியாதையா இப்பவே என் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கன்னா உங்களோட எந்த சொத்தும் உங்களை விட்டு போகாது. உங்களோட புகழ், மரியாதை எல்லாமே அப்படியே இருக்கும். எப்படி வசதி? ஓ, எனக்கு நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. நான் கொடுத்த 2 ஆப்ஷன்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்கங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப பேச வேண்டாம். பிரஸ் மீடியாவை நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடவா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன 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 தைரியம் உங்களுக்கு? பிரஸ் மீடியாலலாம் இந்த நியூஸ் வெளியே வந்தா உங்களோட இமேஜ் என்ன ஆகுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? எனக்கு நீங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கல்ல, நான் இப்போ உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. கூப்பிடுங்க. பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு நான் உங்களை ஏமாத்திட்டேங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓஹோ, கூப்பிட மாட்டேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இதோ இப்பவே போய் கூப்பிடுறேன். ப்ரோ ப்ரோ, வாங்க, நானும் வர்றேன். 2 பேரும் சேர்ந்தே இன்டர்வியூ கொடுப்போம். ஓஹோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? நான் ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க நினைப்பு தப்பு. இந்த வளவள கொள்ளன்னு பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. மீடியா கிட்ட போய் நம்ம 2 பேருமே பேசுவோம். இந்த விஷயம் கண்டிப்பா மீடியா, பிரஸ் எல்லா இடத்துலயும் வந்தே ஆகணும். இப்போ என் கார்ல இந்த துளசி மாலையை வச்சுட்டு போனாங்கல்ல ஒரு பொண்ணு, என்னை உண்மையா காதலிக்கிற அந்த பொண்ணு, அவங்களுக்கும் அந்த நியூஸ் போய் சேரணும். அவங்களுக்கு அந்த நியூஸ் போய் சேர்ந்த அடுத்த நிமிஷமே கண்டிப்பா என்னை தேடி வந்துருவாங்க. அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை. வாங்க தம்பி, மண்டபத்தில் இருக்கிற பிரஸ் மீடியா எல்லாரையும் வர சொல்லு. சூப்பர் ப்ரோ. ஏய், தள்ளி போங்க, என் பக்கத்துல கூட வரக்கூடாது. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட நான் நெருங்கி பழகி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டு உங்களை ஏமாத்தி இப்போ கைவிட போறேன், அதானே? ஒரு வார்த்தை பேச முன்னாடி யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசணும். ஒரு கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ள ரூமுக்குள்ள சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால நீங்க இப்ப தப்பிச்சிங்க. இல்லாட்டி இப்போ நீங்க பேசுனது எல்லாத்தையும் வீடியோ, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி மீடியா கிட்ட சப்மிட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒருத்தனை பிளான் போட்டு ஏமாத்தி கவுக்கிறதுக்கு நீங்களே இவ்வளவு யோசிச்சிருக்கும் போது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நான் கண்ணை அசைச்சா இப்போ இந்த நிமிஷம் உங்க குடும்பமே ஒண்ணும் இல்லாம ஆகிடும். தம்பி தம்பி, வயசுல சின்னவர் நீங்க, ஆனாலும் உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். சார் வேண்டாம், வயசுல பெரியவங்க நீங்க, என் காலில் விழுந்து எனக்கு பாவச்சுமையை கூட்டாதீங்க. என் பொண்ணு பண்ணதுக்கு உங்க காலிலேயே விழுந்து கிடந்தா கூட எனக்கு அது பத்தாது தம்பி. வாய மூடு. தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு என்ன ஏதுன்னு தெரியாம பணத்தாசையில, உங்க மேல உள்ள ஆசையில இப்படி எல்லாம் உங்ககிட்ட நடந்துட்டா, மோதிட்டா. பொம்பளை பிள்ளை போனா போகட்டும்னு மன்னிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். என் பிள்ளை இப்போ உங்களை மிரட்டுற மாதிரி நீங்களும் பத்திரிக்கை, மீடியான்னு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம்.
அவ சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. பணபலம் பதவி பலம் உள்ள நீங்க சொல்றதை தான் எல்லாரும் கேட்பாங்க. அது நான் பெத்த இந்த பாதகிக்கு தெரிய மாட்டேங்குது. பணத்தாசையிலயோ உங்க மேல உள்ள ஆசையிலயோ ஏதோ தப்பு பண்ணிட்டா. பொம்பளை பிள்ளை போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க தம்பி. இல்லைன்னா அவ வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிரும். யாரும் அவளை நாளைக்கு கட்ட மாட்டாங்க. அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடாத நாயே, வாய மூடு. தம்பி, உங்க காலில் விழ பார்த்தேன், வேண்டான்னுட்டீங்க. ஆனாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என் பிள்ளைய விட்டுருங்க. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தெரியாம அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அவ பேசுறதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் அவ செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் மொத்தமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்காக அவளையும் எங்களையும் மன்னிச்சு விட்டுருங்க. இந்த கல்யாணம் வேண்டாம். இவ உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு கிடையாது. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க தம்பி. அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்களோ அதை நீங்க பண்ணுங்க. மீடியாவை கூப்பிடுங்க. மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் மீடியாவை கூப்பிட்டு ஏதாவது சொன்னேன்னா எனக்கு தான் நஷ்டம். ஆனா மிஸ்டர் கேஎஸ், இப்ப நீங்க ஒரு பிரில்லியண்டான பிசினஸ் மேன்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாம போகலாம். எனக்கும் ஒரு சான்ஸ் வரும். கண்டிப்பா உங்க கையால நான் தாலி வாங்கியே தீருவேன். இல்லைன்னா என் பேரு தேவிகா ராணி கிடையாது. கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் இப்ப போறேன். ஆனா திரும்ப வருவேன். பாவி பொண்ணு இப்படி பண்றாளே. பாதகத்தி பாதகத்தி மகா பாவி. மச்சான் பாத்தீங்களா மச்சான், நான் பெத்த ராட்சசி பண்ண வேலைய. என்ன புள்ள எப்படி வளர்த்து வச்சிருக்க? 2 பிள்ளைகளையும் நான் நல்லா தான் வளர்த்தேன். இப்ப மனசுல இப்படி எல்லாம் விஷம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். தம்பி, எங்க வீட்டு பொண்ணு பண்ண தப்புக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போ இந்த கல்யாணம் நிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அதெல்லாம் எப்படி நாங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பெரிய தலைகுனி வாய்ப்போச்சு இவளால. தம்மா வா, கொண்டு வந்ததையெல்லாம் எடுத்துட்டு வா, கிளம்புவோம். தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. வந்தவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் மன்னிச்சிருங்க தம்பி. கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா. கேஎஸ், இப்போ வெளியே மண்டபத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம பிசினஸ் சர்க்கிள் பீப்புள்ஸ்க்கு, ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? ஏய் அத்தா, உங்க வீட்டில் எல்லாரும் போயிட்டாங்க லேடி. நீ மட்டும் என்ன எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்க? எம்கே சாரி எம்கே. எனக்கும் எங்க அக்கா இப்படிப்பட்டவ இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்னை மன்னிச்சிருங்க. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிற்காத. இன்னையோட இந்த நிமிஷத்தோட நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம். போயிடு. என் கண்ணு முன்னாடி நிற்காத. எம்கே, எங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? எங்க அண்ணனை பத்தி நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ எதுக்குடி உங்க அக்கா கிட்ட போய் சொன்ன? நான் அப்படியெல்லாம் எதுவுமே பர்டிகுலராக சொல்லலை எம்கே. அதான் எங்கள் அக்காவை இப்போ சொன்னால கேட்டீங்க தானே. அவருக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க, அவருக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தானே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பேச்சு வந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை எங்கள் மாமாவை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, இந்த மாதிரி பூவெல்லாம் கொடுத்து அப்படின்னு. அவள் தான் நோண்டி நோண்டி கேட்டு சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் நான் ரொம்ப எல்லாம் சொல்லலை. அது அவள் வாயாலே இப்போ சொன்னால எம்கே. ப்ளீஸ் எம்கே, நான் எந்த தப்பும் பண்ணலை. மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணலை. உங்க அக்காளுக்கு தங்கச்சியா இருக்கிற ஒன்ன காதலிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்றதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிடு. கொஞ்ச நாளா நீ என்னெல்லாம் பேச்சு பேசுனங்கிறத நீ கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்ப புரியும் என் கோவமோ ஆத்திரமோ. தப்பு தான் எம்கே, தப்பு தான். நான் எங்கள் அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிடாம உங்களை பற்றி மாமாவை பற்றி எல்லாம் பேசுனது எல்லாமே தப்பு தான். மாமான்னு என் அண்ணனை சொல்லாத. வாயை கிழிச்சிருவேன். வெளியே போ. எங்க அண்ணன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்பேன்? எங்க அண்ணன் முகத்துல எப்படி முழிப்பேன்? உன்னை நம்பி சொன்ன விஷயத்த நீ காதலிக்கிற பொண்ணுகிட்ட எல்லாம் இப்படி போய் சொல்லியிருக்கியாடான்னு என் அண்ணன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்டா என் மூஞ்சியை கொண்டு போய் நான் எங்க வச்சுப்பேன்? எல்லாருமா சேர்ந்து என் அண்ணனை கழுத்து அறுத்துட்டோம். இனி எப்படி நான் என் அண்ணன் முகத்துல முழிக்க போறேன்னு எனக்கே சத்தியமா புரியல. இதுல நீ வேற. போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை என்னை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ நீ ட்ரை பண்ணவே கூடாது. போ இங்க இருந்து. எம்கே ப்ளீஸ் எம்கே, ப்ளீஸ் எம்கே. உங்க வீட்டுல இன்னொரு தடவை பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணுங்கிறத நினைச்சாலே எப்பா எனக்கு நடுங்குது. தயவு செஞ்சு வெளியே போயிடு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்றுவேன். போயிடு.
உங்க அக்கா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவ தங்கச்சியான ஒண்ணு நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், என் அண்ணனுக்கெல்லாம் நான் தம்பியாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு வெளியே போயிடு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, வெளியே போயிடு. மாமா மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா. எங்க அண்ணன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? வெளியே போனா போ. எத்தே நீங்களாவது பேசுங்க தே. எம்மா உங்க அக்காளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க குடும்பத்து சகவாசமே எங்களுக்கு வேண்டாம்மா. தயவு செஞ்சு வெளியே போயிரு. எம்கே வெளியே போ. நான் எந்த தப்புமே பண்ணல எம்கே. எங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல ஏதோ கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அதுக்கு மேல நான் எந்த தப்பும் எந்த துரோகமும் யாருக்குமே பண்ணல. நீங்க ஒரு நாளைக்கு இதை புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நான் போயிட்டு வரேன். உங்க கோவமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுங்க எம்கே. சீ, வெளியே போ. எம்கே எம்கே கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசிருங்க. ஐயா கண்ணு, அம்மாவை மன்னிச்சிரியா. நீ சொல்லும்போது முதல்லையே நான் உன்னை நம்பி நீ சொன்னதை கேட்டிருந்துருக்கணும். பொம்பளை பிள்ளை விஷயம்னு பயந்துட்டேன். இப்போ உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிற்க வச்சுட்டேன்யா. ப்ரோ, நானும் சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ. நான் தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஒரு தப்பால தான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில நிற்கிற. இப்போ வெளியே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றது ப்ரோ? கேஎஸ், அமைதியாகவே இருந்தா என்ன பார்த்தோம்? இப்போ வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கல்யாணம் நின்று போச்சுன்னு என்ன காரணத்தை சொல்றது? முதல்ல ப்ரெஸ்ல இருந்து மீடியால இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவங்களையெல்லாம் வெளியே அனுப்பு. சரி, என்ன காரணம் சொல்லி வெளியே அனுப்புறது? காரணம் கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணுக்கு பின்னா மாத்தி சொன்னோம்னா அதுவே பெரிய இஷ்யூ ஆயிடும். யாரா இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் தானே வந்திருப்பாங்க. நீ அவங்கள விடு. அவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட சீஃப் கிட்ட பேசு. இந்த நியூஸ் எந்த பேப்பர்லையும் வரக்கூடாது, எந்த டிவி நியூஸ்லையும் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு. ஓகே கேஎஸ். பிஸ்னஸ் பீப்புள்ஸை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி. கல்யாணத்துக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கோன்னு உங்ககிட்ட லிஸ்ட் இருக்குல்ல, அதில் யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னு பார்த்து அவங்களுக்குலாம் உடனே ஒரு ரெக்ரெட் லெட்டர் அனுப்பிடு. ஓகே கேஎஸ். இப்போ சொந்தக்காரங்களை என்ன பண்றது? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. நீ வர்றியா? அவங்கள தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நான் வேணா போய் பேசட்டாயா கண்ணு? வேண்டாம்மா, வேண்டாம். நீங்க இப்போதைக்கு வெளியே போக வேண்டாம். இங்க ரூம்குள்ளேயே இருங்க. குமார், நீ முதல்ல பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணு. ஓகேப்பா. ஆஃபீஸில் யாரோட ஹெல்ப்பாவது வாங்கிக்கோ. நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வராதவங்களுக்குலாம் உடனே ரெக்ரெட் லெட்டர் அனுப்பிடு. ஓகே, உடனே பார்த்துக்கிறேன். குட்டி பிள்ளை, அம்மாவை மன்னிச்சிரியா. இப்போ நீங்க யாருமே மன்னிப்பு கேட்கறதுக்கு இது நேரம் இல்லைம்மா. அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு முதல்ல பார்க்கணும். ஏய் ராணி, அப்படின்னா உனக்கும் கேஎஸ் சாருக்கும் கல்யாணம் இன்னும் நடக்கலையா? ஆமா, நடக்கல. எல்லாம் உன் ஃப்ரெண்டு அவ கெடுத்த கேடுதான். நிஜமாவா சொல்ற? கடவுளே, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சந்தோஷத்துல. என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். மைனி, அழாதீங்க மைனி. என் அண்ணனை அந்த பிசாசுகிட்ட இருந்து காப்பாத்தினதே நீங்க தான் மைனி. உங்க காதல் தான். ஆனா நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த கார் பக்கத்துல ஒரே ஒரு நிமிஷம் நின்றுருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரோட லைஃபும் டோட்டலா மாறி இருக்கும் மைனி. அவசரப்பட்டுட்டீங்க. ஏன் மைனி அங்க இருந்து போனீங்க? நீங்க அந்த பொண்ணு காதலிச்சதா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காதல் கல்யாணம்னு சொன்னாங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த இடத்த விட்டு உடனே போயிட்டேன். நீங்க அந்த பொண்ணை காதலிச்சீங்கன்னு அவங்க வாயில இருந்து கேட்டபோது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த நிமிஷமே என் உயிர் போயிருக்க கூடாதான்னு தோணுச்சு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு என்ன இன்னமும் உயிரோட வச்சிருக்கு. அது ஏன்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன தேடி நீங்க ஓடோடி வந்ததை நானும் பார்த்திருந்திருப்பேன். எல்லாமே என்னாலதான். ஆரம்பத்துல இருந்து எல்லா தப்பையும் பண்ணது நான் தான். என்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம். உங்களுக்கும் என்னால ரொம்ப கஷ்டம்.
இல்ல மைனி, நான் தான் உங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். உங்களை 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 அந்த தேவிகா ராணி என்ன கஷ்டப்படுத்தி இருக்கா? அவளை பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே என் சுக்கி அவளோட காதலால உன்னை தோக்கடிச்சிட்டா பாத்தியா? போட நிறுத்து. அவ என் சுக்கி கால் உடைஞ்சு தலையில அடிபட்டு பெட்ல படுத்திருக்கிற அந்த நிலைமையிலையும் கூட அவ மனசுல இருக்கிறவருக்கு ஏதோ பிரச்சனை தான் போயே ஆகணும்னு அவளுக்கு தோணி இருக்கு பாரு. அதான் ராணி காதல். வந்துட்டால, எந்திரிச்சு வந்துட்டால என் சுக்கி. அந்த நிலைமையிலையும் கூட அவ எந்திரிச்சு வந்துட்டால. வந்து அவ காதலிச்சவரை உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போயிட்டா பாத்தியா? அங்க ஜெயிச்சிருக்கா அவ தன் காதலால ஒன்ன. நான் கூட கேஎஸ்ஆரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா. நீ என்ன காதலிக்கிறதா நான் தப்பா நினைச்சுக்கிட்டு நான் காதலிக்கிற பொண்ணு தன்னோட பண பலத்தால அவர் அடைஞ்சிட்டாருன்னு நினைச்சு அவர் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தேன். இருந்தாலும் என் சுக்கி ஆசைப்பட்டவர், என் சுக்கி இன்னமும் காதலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருன்னு சொல்லிதான் அவர்கிட்ட இருக்கிற கோவத்தை எல்லாம் மறைச்சு அவர்கிட்ட நான் நார்மலா பழகிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அவர் என் சுக்கியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாருன்னு என்கிட்டயே கேட்டதுக்கு அப்புறமும் கூட அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்காததுக்கு காரணமே நீதான். ஒன்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட இருந்து பறிச்சுன்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்ததுதான். ஆக மொத்தத்துல சுத்தி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லா விளையாண்டுருக்கா ராணி. நான் ஆசைப்பட்டதை அடையணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுல நீ என்ன, கேஎஸ் என்ன, எங்க அப்பா என் தங்கச்சின்னு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டதுல தப்பில்ல. அதுக்கு மற்றவங்க வாழ்க்கையை நீ கெடுக்காம இருந்திருக்கணும். உனக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா அவர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்திருப்ப. இது மட்டும் 4 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வையேன், அங்கேயே உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கி இருந்திருப்பேன். நீயும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு யாரோ சொன்ன பேச்சை நம்பி அந்த இடத்த விட்டு நான் போனேன் பத்தியா? என்னைய விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்ப? ஏய், யாரு மேல கைய வைக்கிறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு கைய ஓங்கி இருக்கணும். யார் மேல கைய வைக்க பாக்குற? மலர் என் பொண்டாட்டி, அத மனசுல வச்சுக்க. என் பொண்டாட்டி முன்னாடி கைய ஓங்குறது என் முன்னாடி கைய ஓங்குறதுக்கு சமம். காளி சார், எல்லாமே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கா? எல்லாமே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். காளியா காளியா, வெற்றி. ஹலோ கேஎஸ், வா வெற்றி. இந்த எவிடன்ஸ் போதுமா உனக்கு? தாராளமா போதும். நானுமே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட மொபைல்ல. என்ன மிஸ் தேவிகா ராணி, கிளம்புறீங்களா எப்படி? உங்களை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கிற ஐடியா எனக்கு இல்ல. எனக்குமே அந்த ஐடியா இல்ல கேஎஸ். லேடி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அவங்க வர்றதுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரையும் கூட்டம் சேர்க்க வேண்டாம்னு தான் நான் மட்டும் வந்தேன். என்ன தேவிகா ராணி அப்படி பாக்குறீங்க? இங்க நான் வருவேன், என்னோட ஆளுங்களையெல்லாம் வச்சு நீங்க பேசினதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஷூட் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்கலையோ? ரோஹித், யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணி வரலன்னு சொன்னேலடா. ரோஹித்தை அப்படி சொன்னதே நான் தான். நீங்க போட்ட பிளானுக்கு உங்க தங்கச்சியை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி நான் போட்ட பிளானுக்கு உங்க ஃப்ரெண்ட நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரோஹித், சாரி ராணி. இப்போவும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போறேன். அது என் ஃப்ரெண்ட் வெற்றி கூட நீங்க போறது மட்டும்தான். வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. வாட்ஸ் யுவர் பிளான்? கேஎஸ், இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. வெற்றி, ரிமூவ் திஸ் கேர்ள். எஸ் கேஎஸ், கம் ஃபாஸ்ட். எஸ் சார். அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மேடம், அன்னைக்கே இதை செஞ்சிருக்கிறதுக்கு என்னால முடியும். உங்க அப்பா கெஞ்சி கேட்டாருங்கிறதுக்காகலாம் உங்களை நான் விடல. என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல. நீங்க பேசுனதுக்கு நீங்க செஞ்சதுக்கு எந்த எவிடன்ஸும் என்கிட்ட இல்ல. அதனால உங்களை சும்மா விட்டேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் இருந்த எமோஷனலான சுச்சுவேஷன்ல என் மனசு பூரா இந்த பொண்ணு தான் இருந்தாங்க. அதனாலதான் உங்களை எதுவுமே செய்யாம விட்டுட்டேன். இல்லைன்னா என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க நடந்துகிட்டதுக்கும் அன்னைக்கு மண்டபத்துல வச்சு என்கிட்ட நீங்க பேசின பேச்சுக்கும் அன்னைக்கே உங்களை பினிஷ் பண்ணி இருந்திருப்பேன். இப்ப போங்க. மேடம் வாங்க மேடம். கேஎஸ், சும்மா விட மாட்டேன் உங்களை. அன்னைக்கு சொன்னதே தான் இன்னொரு தடவை திருப்பி சொல்றேன். என்னை கவுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு விஷயத்த அவ்வளோ யோசிக்கும் போது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எவ்வளோ யோசிப்பேன். போயிட்டு வாங்க. ரோஹித்,
நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இன்னைக்கு இவங்க எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வை, நான் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன் இவங்கிட்ட. ஹலோ மிஸ் தேவிகா ராணி, உங்களை நான் இன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணல. என்னைக்கு நீங்க என்னை விட்டு போனீங்களோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கிற எல்லா டேட்டா பேஸும் எனக்கு அப்டேட் வந்துகிட்டே தான் இருந்தது. என்கிட்ட இந்த அளவுக்கு வாலாட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் உங்களை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்க பாத்தீங்களா என்னை பத்தி. சரி, இப்ப போயிட்டு வாங்க, மறுபடியும் வாய்ப்பு இருந்தா சந்திப்போம். கிளம்புங்க. கான்ஸ்டபிள் மேம், கூட்டிட்டு வாங்க. மேடம் வாங்க மேடம். என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க? வாரண்ட் இல்லாம நான் வரமாட்டேன். நீங்க கூட்டிட்டு வாங்க. அப்படியெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது இன்ஸ்பெக்டர். இது எங்களோட பர்சனல் விஷயம். நான் மிஸ்டர் கேஎஸ் காதலிச்சேன், அதனால அவரை அடையிறதுக்காக சில குறுக்கு வழிகளை கையாண்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது எங்களோட பர்சனல். இதுக்காக நீங்க எப்படி சட்டப்படி என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அஃபென்ஸே கிடையாது. எப்படி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம்? வாரண்ட் இருக்கா? வாரண்ட காமிங்க. இவ்வளவு படிச்சு இவ்வளவு புத்திசாலியா இருந்து இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியா இருக்கிற மிஸ்டர் கேஎஸ்க்கு இதெல்லாம் ஒரு அஃபென்ஸே இல்லைங்கிறது தெரியாதா? இது ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்? கிரிமினலா சிவிலா? இது ஒரு பர்சனல் இஷ்யூ. இதுக்காக எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் சார், வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு? என்ன ரீசன் போட்டிருக்கீங்க வாரண்ட்ல? உங்களை தான் இன்ஸ்பெக்டர் கேக்குறேன். அத உங்க மேல கேஸ் கொடுத்தவர்கிட்ட கேளுங்க. தி கிரேட் பிசினஸ்மேன் கேஎஸ், காரணம் இல்லாம என் மேல கேஸ் கொடுக்க முடியாது, தெரியும் தானே? யா, நீங்க சொன்ன அதே தி கிரேட் பிசினஸ்மேன், அவரோட பேருக்கும் புகழுக்கும் இழுக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல போட்டிருக்கேன் மானநஷ்ட வழக்கு. Do you know about the section 499? நீங்க எதை பேஸ் பண்ணி என்ன கார்னர் பண்ணணும்னு அன்னைக்கு நினைச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நான் உங்களை கார்னர் பண்ணியிருக்கேன், உங்க மேல கேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்க வாயாலே நீங்க ஒத்துக்கிட்ட வீடியோ ஆடியோ எவிடன்ஸ் எல்லாமே என் ஆள் கையில பக்காவா இருக்கு, இன்ஸ்பெக்டர் சார் கிட்டயும் இருக்கு. இது போதுமா மிஸ் தேவிகா ராணி? இல்ல இன்னும் ஏதாவது நான் சொல்லணுமா? இல்ல இன்னும் சொல்லணும்னாலும் சொல்றேன். இந்த கேஸ்க்கு வாரண்டே தேவையில்லை உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் நீங்க பெயில கூட வந்துக்கலாம், ஆனா உங்களை பெயில எடுக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இப்போ லாக்கப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அடுத்து நான் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆப்பு. ஸோ அது என்னன்னு அங்கே போய் பார்த்துக்கோங்க. மேடம், கூட்டிட்டு வாங்க. இதுக்கு மேலே பேசிட்டு இருக்க கூடாது. பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். இதோ உங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. பட் என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாங்க மேடம், வாங்க மேடம், டைம் ஆகுது. கேஎஸ், அப்புறம் பார்ப்போம். யா, பாய் பாய் கேஎஸ். சார், நானும் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இதை சப்மிட் பண்ணிட்டு வந்துடட்டா? வேண்டாம் காளி, அதை என்கிட்ட கொடுங்க. வெற்றி வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, இது நமக்கிட்டே இருக்கட்டும். இந்தாங்க சார். வச்சிருங்க காளி, வச்சிருங்க. என்ன சுக்கி? காளியா, நீ இவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குற? கேளு, நல்லா கேளு. ஆனா என்கிட்ட கேட்காத, பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாத்தியா, அவங்கிட்ட கேளு. நல்லா சட்டையை பிடிச்சி 4 அரை விட்டு கேளு. நம்ம கிட்ட எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கான்னு பாத்தியா? சார், இதை குமார் சார் கிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா சார்? எஸ், குமார் வந்துகிட்டே இருக்காரு, அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க. ஓகே சார், போயிட்டு வரேன் சுக்கி. ராஸ்கல், நீ வீட்டுக்கு வா. ரோஹித், யூ கேன் மூவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ரூவரா மாறின காரணத்துக்காக உங்களை விடுறேன். தெரியும் சார், தெரியும். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன், உங்க பக்கமே வரமாட்டேன். போங்க. மலர். ரோஹித். சாரி சார். மலர் மேடம், ஐ எம் so சாரி. போதும், மன்னிப்பு கேட்டாச்சுல, கிளம்புங்க. ஓகே சார். சுக்கி.